ஏன் வளர்ந்த மாடு எங்க ஓடுறா நில்லு. நான் இதை கண்டிப்பா இன்னைக்கு எடுத்தே ஆகணும். இன்னைக்கு எடுக்கறனா ஒரு வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஏன் மாடு ஓடாத நில்லு. ஏ கலக்குருவி, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து என்னன்னு சொல்றேன். ஏன் மாடு நில்லு. இந்த வளர்ந்த மாடு காலையில எங்க ஓடுறான்னு தெரியல. என்னதான் பண்ண போறான்னு பின்னாடி போய் பாத்துறணும். ஐயோ, எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. இந்த பக்கமா தான் போகணும்னு நினைக்கேன். இப்படியே போவோம். இந்த வளர்ந்த மாடு எதுக்கு இப்படி ரோட்லன்னு தள்ளிட்டு இருக்கா? எங்க போறன்னு தெரியாம ஓடுறா போல. ஏ வளர்ந்த மாடு நில்லா. ஏ நெட்ட மாடு வேகமா ஓடாத, என்னால வர முடியல, மெதுவா போ. முக்கியமான வேலையா போறேன். இன்னைக்கு அதை பண்ண முடியலனா ஒரு வருஷம் கழிச்சு தான் பண்ண முடியும். இவன் என்ன காலங்காத்தால உலக்கிட்டு திரிடா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஏ மாடு ஓடாத நில்லு, நானும் வாரேன். என்னவா இருக்கும்? இந்த மாடு காலையிலே ஓடி வந்து கோயிலுக்குள்ள நிக்க. கடவுளே, இந்த வருஷம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன். அதை இந்த வருஷம் ஃபுல்லா கடைபிடிக்க நீங்க தான் அருள் புரியணும் ஆண்டவா. இந்த உலகமே என்னை பத்தி கேலியும் கிண்டலுமா சிரிக்குது கடவுளே. அதை இந்த வருஷம் மாத்தணும். அதுக்காக தான் எடுக்க போறேன் ஆண்டவரே. இந்த மாடு கோயிலுக்குள்ள இருந்து என்னலாமா பேசிட்டு இருக்காளே. முக்கியமா அந்த மாமியா கிழவி என்ன குறையே சொல்லக்கூடாது. அதுக்காக தான் எடுக்க போறேன். ஏன் வளர்ந்த மாடு வந்ததுல இருந்து முட்டையா பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே எனக்கு புரியல. எனக்கு புரியலாட்டியும் பரவாயில்ல, கடவுளுக்கே புரியாது போல. தெளிவா சொல்லு மாடு. பொறுமையா இருக்கல குருவி, நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்லித்தல வளர்ந்த மாடு. கடவுளுக்கே பொறுக்காம மண்ணில இருந்து கொட்ட போறாவ. வேகமா சொல்லித்தல. நிம்மதியா வந்து கடவுள்கிட்ட பேசலாம் நினைச்சா நடுவில் இருந்து கலக்குருவி வந்து கத்திட்டு கிடக்கா. கடவுளே, முதல்ல என் வாழ்க்கையில இருந்து இந்த குட்டி சத்தனை விரட்டி துரத்துங்க. தொல்லை தாங்க முடியல. என் மாடு என்ன தூங்கிட்டா? அட இரு கலக்குருவி, நொயின் தொல்லை பண்ணாத. என்னன்னு சொல்றேன் கேளு. அதான் இந்த புது வருஷம் பிறந்தா எல்லாரும் எடுப்பாவல்ல, அதான் நானே எடுக்க போறேன். என்ன மாடு, புது துணி ஏதாவது எடுக்க போறியோ? அதுக்கும் கோயில வந்து கத்திட்டு கிடக்கா. அட இது கூட தெரியாம இருக்கிய அறிவு கிட்ட கலக்குருவி. இது கூட தெரியல, வாய் மட்டும் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வருது. எங்களுக்குலாம் எல்லாம் தெரியும். முதல்ல என்னன்னு சொல்லி தொலை. அதான் புது வருஷம் பிறந்திருக்குல, நான் ரிசர்வேஷன் எடுக்க போறேன். ரிசர்வேஷனா? அதையும் கோயில வந்து எடுத்துட்டு இருக்கா? ஏ கலக்குருவி, நியூ இயர்க்கு எல்லாரும் ரிசர்வேஷன் எடுப்பாவல்ல, எடுத்துட்டு அந்த வருஷம் முழுக்க அதை கடைபிடிப்பாவ. இது கூட தெரியாம இருக்கா? இது கூட தெரியல, நீ என்ன அறிவு கிட்ட வளர்ந்த மாடுன்னு சொல்றா? ஏன் வளர்ந்த மாடு, உனக்கு ரிசர்வேஷனா என்னன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? புது வருஷம் ஆனா எல்லாரும் இதை செய்யறேன்னு உறுதிமொழி எடுப்பாவல்ல, அதானே? ஏன் வளர்ந்த மாடு, ரிசர்வேஷனா உறுதிமொழி இல்ல. ரிசர்வேஷன்னா உறுதிமொழி இல்லையா? எல்லாரும் சொன்னாவல ரிசர்வேஷனா உறுதிமொழின்னு. நீ நடுல வந்து குழப்பாத. ஏன் வளர்ந்த மாடு, உண்மையிலேயே ரிசர்வேஷனா உறுதிமொழி இல்ல. ரிசர்வேஷனா முன்பதிவு. அதான் இப்ப நம்ம வண்டியில போறோம்னா டிக்கெட் முன்பதிவு பண்றோம் பாத்தியா, அதுதான் ரிசர்வேஷன். என்னது முன்பதிவா? இப்படி காலையிலே ஓடி வந்து கடவுள்கிட்ட என்னத்த முன்பதிவு பண்றா? டெய்லி சோற கொண்டு வீட்டு வாசல்ல வைங்க முன்பதிவு பண்றியோ? அட இல்ல கலக்குருவி, இந்த புது வருஷம் ஆனா உறுதிமொழி எடுப்பாவல்ல, அதான் நானும் உறுதிமொழி எடுத்துட்டு வருஷம் ஃபுல்லா கடைபிடிக்கலாம்னு நினைச்சேன். ஓ, அதுவா வளர்ந்த மாடு? அது ரிசர்வேஷன் இல்ல, ரெசல்யூஷன். ரெசல்யூஷனா? ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங்கோ? ஆமா ஆமா, ஒரே ஸ்பெல்லிங் தான். இது கூட தெரியல. ரெசல்யூஷன் எடுக்க போறேன், ரிசர்வேஷன் எடுக்க போறேன் ரோட்ல கத்திக்கிட்டே ஓடி வரா. ஏதோ அவசரமோ நினைச்சு நானும் பின்னாடியே பயந்து ஓடி வந்திருக்கேன். ஏ கலக்குருவி, இதுவும் முக்கியமான விஷயம் தானே? நீ என்ன உறுதிமொழி எடுத்திருக்கான்னு சொல்லி அது முக்கியமானதா இல்லையா நான் சொல்றேன். அதான் கலக்குருவி, இனிமே நான் யார் வீட்லயும் குழம்பு வாங்கி சாட மாட்டேன். தினமும் நானே சோறு பொங்கி புது புது குழம்பு வச்சு சாட போறேன். ஆமா, தினமும் புது புது குழம்பு வச்சு கிழிச்சிருவா. டெய்லி சோறு பொங்குறவிலே 4 குழம்பு தான் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காவ. இவ திடீர்னு வந்து குழம்பு வைப்பானா, அதுவும் விதவிதமா வைப்பானா. இதெல்லாம் ஒரு ரிசல்யூஷன் ஓடி வந்து எடுத்துட்டு கிடக்கா. ஏ கலக்குருவி, என்ன நினைச்சுக்கிட்டா என்ன? நான் ஒரு முடிவை எடுத்துட்டு வையேன், அதை நானே கேட்க மாட்டேன். ஆமா ஆமா, இந்த வக்கனையான பேச்சு கொண்டு குறையே இல்ல. சரி சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது. கடவுளே, இந்த வருஷம் நானே குழம்பு வச்சு சாப்பிடணும்னு எடுத்துக்க ரெசல்யூஷனை கடைபிடிக்க உதவி பண்ணுங்க. எந்த தீய சக்தியை வந்து என் ரெசல்யூஷனை கெடுக்காத மாதிரி நீங்களே உங்க பிள்ளைய பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. வந்துட்டா தீய சக்தி தூய சக்தின்னு. சீக்கிரம் எடுத்துட்டு வா, போவோம். எல்லாம் எடுத்தாச்சு, வா போலாம். புது வருஷம் அதுவுமா நீ ஓடுறத பார்த்து உன் பின்னாடியே வந்துட்டேன். மணி 12 ஆகுது. என்ன குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க? அட கவலைப்படாத கலக்குருவி, கோமதி அக்கா வீட்டுக்கு போவோம், ஏதாவது குழம்பு வச்சிருப்பா வாங்கிட்டு போவோம். அட பாத்தியா கலக்குருவி, கோமதி அக்கா வீட்டுக்கு குழம்புனா நீயே வாய்ப்பிலக்கா பாத்தியா? ரொம்ப ஆசைப்படாத, போகும்போது வாங்கிட்டு போலாம் வா. இப்பதான் குழம்பு வாங்க மாட்டேன்னு ரெசல்யூஷன் எடுத்தா, அதுக்குள்ள கோமதி அக்கா வீட்டுக்கு குழம்பு வாங்க கிளம்பிட்டா. என்ன பிறவியோ இவ. இது தெரியாம இவ பின்னாடி ஓடி வந்துட்டானே. ஐயோ கடவுளே.
வருஷம் அதுமா பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போலான்னு எல்லாரும் சொன்னால ஒருத்தையும் காணல. இவ்வளவு பேச்ச கேட்டு பிள்ளை வேற கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். கூட்டு போனா காத்தி வேற அடம்பிடிப்பான். யாராவது ஒருத்தராச்சும் வந்தா பிள்ளைய கூட்டிட்டு போலாம். யாரையுமே எனக்கு காணுமே. வாயும் வரலன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லலாம். இதுவும் சொல்லாம அவ்வளவு பாட்டுக்கு இருக்காள்வே. காலையில் டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொன்னால்வே. மதியம் சோறப்பைக்கு அதையும் தானாச்சு. ஒருத்தையும் காணுமே. யாரும் வர மாதிரியா இருக்கு. நம்ம சின்ன பொண்ணு தான் வரா. என்ன கோமதிக்கா நடு வீட்டுக்குள்ள இருந்து தனியா பேசிட்டு இருக்கலையா? ஆமாட்டி, உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கீங்கல்ல, வேற இப்படி தனியா தான் பேசிட்டு இருக்கணும். ஏ கோமதிக்கா யாருக்கு கோபப்படுறீ? என்னாச்சு இப்படி நல்ல நல்லதுமா கோபப்படுறீல? எவ்வளவு சின்ன பொண்ணு நேற்று என்ன பேசணும்? புது வருஷத்துக்கு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போலான்னு சொல்லிருந்தோமா, ஒருத்தையும் காணல. சரி போலன்னு முடிவாயிடுச்சுன்னா இப்ப வாரே வரலன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஏன் பிள்ளைங்க கிளம்பி ரெடியா இருக்கு. இப்ப கூட்டு போனா காத்து சும்மா விடுவானா? அழை முடிச்சு அழுவான் சின்ன பொண்ணு. கோமதிக்கா அதை நேரத்துல இடையே சொல்லியாச்சுலக்கா யாரும் வரலன்னு. நீங்க எங்க பிள்ளைகள் சொன்னீங்க போலான்னு? என்னது நேரத்து நின்று சொல்லியாச்சா? எனக்கு ஒருத்தையும் போன் பண்ணி சொல்லல. ஏ கோமதிக்கா அதை நம்ம தெருவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காள், அதுல போட்டு விட்டாள். ஏன் நீங்க பாக்கலையோ? அந்த இளவு எடுத்த வாட்ஸ்அப் போன்ல எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதை எடுத்து பார்க்கவும் எனக்கு தெரியாது. அப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா இல்லையா சின்ன பொண்ணு? ஏ கோமதிக்கா அது குரூப்ல வசதி நான் வரல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காக்கா. அதை பார்த்துட்டு அப்ப நீ வரலையா நான் வரல நான் வரல எல்லாரும் வரலன்றாக்கா. அதான் போக வேண்டாம்னு முடிவு எடுத்துருக்கு. என்னத்தை எடுத்தீரோ? அவ வரலன்னு போன சொன்னாலாம். இதை நீங்க பார்த்துட்டு வேண்டான்னு முடிவு பண்ணிடலாம். என் வீட்டு முன்னாடி நின்று தான் போலான்னு பேசுனீங்க. அப்ப வேண்டாங்கிறது என்கிட்ட சொல்லிருக்கோம்ல. ஏ கோமதிக்கா நல்ல நாளா அதுமா யாக்கா இப்படி டென்ஷன் ஆகுறிய? ஏ சின்ன பொண்ணு பிள்ளைங்க ரெடியாகி உட்காந்து சின்ன பொண்ணு அதுகிட்ட போய் என்ன சொல்லுவா? சரி விடுங்க கோமதிக்கா, கொஞ்சம் கழிச்சு நான் வேணா கூட வரேன். நம்ம எல்லாரும் வேணா போயிட்டு வருவோக்கா. அப்படியே சின்ன பொண்ணு போயிட்டு வருவோமா? இல்லைன்னா அந்த காத்தி அடம்பிடிச்சு அழுதுகிட்டே கிடப்பான் பார்த்துக்க. சரிக்கா போவோம், நானே அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா சின்ன பொண்ணு. கோமதிக்கா ஏ லட்சுமி வாமா. ஏன் அங்கே இருந்துட்டா? வெளியே போலான்னு சொல்லிட்டு இப்படி வேண்டான்னு சொல்லிட்டாருக்கா. ஆமா லட்சுமி, உனக்கு அப்பமே தெரிஞ்சா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏ கோமதிக்கா நானே வெளியே போக நல்லா மேக்கப்லாம் போட்டு கிளம்பிட்டு அப்புறதாக்கா பார்த்தேன் உள்ள வேண்டான்னு மெசேஜ் போட்டிருக்காள்வே. ஆமா லட்சுமி, எவதான் இந்த மெசேஜ் போடுற பக்கத்தை கண்டுபிடிச்சாலும் நம்ம கிளம்பிட்டு அப்புறம் ஏமாந்து போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, இந்த வளர்ந்த மாட்டுக்கு முன்னாடியே தெரியுமால்ல, உங்ககிட்ட சொல்லலையோ? ஏ கலக்குருவி எனக்கு முன்னாடி தெரியும், நீ பாத்தியோ? எனக்கே சொல்ல நேரத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஏக்கா இவ சொல்றது நம்பாதீங்கக்கா. அவ வசந்தி வேண்டான்னு முதல்ல இவட்ட தான் சொல்லியிருக்கா. அப்புறம் இந்த பிளானே கேன்சல் ஆயிருக்குக்கா. பரவாயில்ல இருக்கட்டும் லட்சுமி, நானும் சின்ன பொண்ணும் சாயங்காலமா வெளியே போலான்னு இருக்கோம். நீ வேணா வாரியா? சரிக்கா போவோம், நானும் வாரேன். அப்புறம் லட்சுமி நீ இருக்கு என்ன பண்ண? ஏ கோமதிக்கா ஒன்றும் பண்ணலக்கா. கறி வாங்கி சமைச்சு நல்லா சாப்பிட்டோங்க்கா, அவ்வளோதான். வேற தெரிஞ்சவங்க கேக் பாக்ஸ் கொடுத்தோம். நம்மளுக்கு நிறைய கேக் பாக்ஸ் வந்திருக்குக்கா. எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னு தெரியல. தூர அள்ளி போடுறத கலக்குருவி பிரிச்சுக்குள்ள வை, மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஆமா நான் என்ன ஒண்ணுமே சோத்து மாட உள்ள வச்சு உளுத்து போனது திங்கிறதுக்கு முடிஞ்ச அளவு தும்போம். இல்லைன்னா இன்னைக்கு யாருக்காவது கொடுத்துருணுக்கா. அட ஆமா லட்சுமி, அதிகமா இருக்கிற பொருளை யாருக்காவது கொடுக்க வேண்டியதானம்மா. கெட்டு போக முன்னாடி யாருக்காவது கொடுத்தா நல்லது. அட ஆமா கோமதிக்கா, ஆனா சில வளர்ந்த மாட்டு ஜென்மங்கள் இருக்கு பார்த்துக்கோங்க. பிரிச்சுக்குள்ள வச்சு கெட்டு போனதான் யாருக்காவது எடுத்து கொடுப்பாவே. ஏ கலக்குருவி என்ன அப்படி சொல்லிட்டா? ஏதோ ஒரு நாள் தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு இப்படியே சொல்லி கட்டுவா? நீ கவனமா இருந்திருக்கணும் பாரு. நீ கொடுத்த கெட்டு போன கேட்க திரும்ப உனக்கே வந்து நீ தான் ஆஸ்பத்திரி போய் 4 நாள் இருந்திருக்கா. எப்பப்பா அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்தாத, நினைச்சாலே மனசு பதறுது. எப்படி ஏமா நின்றுட்டு பேசுறியே? உட்காருங்களா, நான் அந்த டீ போட்டு எடுத்துட்டு வரேன் பார்த்துக்க. அப்புறம் கிறிஸ்மஸ் விட்டு பலகாரம் கொஞ்சம் எடுத்து வரவா, சாப்பிடீங்களா? ஏ கோமதிக்கா இன்னும் அதெல்லாம் வச்சிருக்கிய? ஆமா சின்ன பொண்ணுமா, வீட்டில் தானே செஞ்சோம், நல்லாதாம்மா இருக்கும், கெட்டு போகாதுல. எல்லா பண்டமும் இல்லைம்மா, கொஞ்சம் முறுக்கும் அதிரசம் மட்டும் இருக்கு, மற்றதெல்லாம் காலி பண்ணிட்டேன். ஏக்கா பண்டெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா, இப்போதான் சாப்பிட்டு வந்தேன், வயிறு ஃபுல்லாக இருக்கு. டீ காப்பி எதுவும் போட்டுறாதியே. ஏ சின்ன பொண்ணு நீ சாப்பிடா, வளவன்னு பேசுறாளா? இது நடுவில் கருக்கு முறுக்குன்னு சவச்சிக்க. நீங்க எப்படியாவது பணத்தை காலி பண்ணி நினைக்கிறீங்க கோமதிக்கா, ஆனா என்னால இப்ப சாப்பிட முடியாதே. ஏன் சின்ன பொண்ணு 2 முறுக்காச்சும் கிடையா? ஏக்கா இதுக்கு தக்க பண்டிகைக்கு அடுத்த நாள் எல்லாரும் டூர் போறாவ. இந்த பணத்தெல்லாம் அள்ளி வாழில போட்டோமா, வண்டியில் ஏறி உட்காந்தோமா, போகும்போது அரைச்சிக்கிட்டே போனோம். அந்த இடத்துல போய் நின்று 4 போட்டோ எடுத்தோமா, திரும்ப வரும்போது அரைச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். பண்டமும் காலி ஆயிரும், நிம்மதியா இருக்கலாம். இப்படி வீட்டுக்குள்ளேயே கடந்து வைங்களா, அது டப்பாக்குள்ளேயே தான் இருக்கும். வீட்டுக்கு யாராவது வந்தோடனே தின்னுங்க தின்னுங்கன்னு தள்ள வேண்டியதா இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு நான் அப்படிலாம் ஒண்ணு நினைச்சு தள்ளி விடலாமா? வேண்டானே விடு சின்ன பொண்ணு, நான் இன்னும் 2 நாள் வச்சு பொறுமையா தின்றுவேன். சரிக்கா நீங்க பொறுமையா தின்னுங்க. அது இருக்கட்டும் சின்ன பொண்ணு, இந்த வசந்தியா வரமாட்டேன்னு சொன்னா. புது வருஷத்தன்னைக்கு வெளியே போறேன்னு புருஷன்ட்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. நம்ம போலான்னு பேசணும்ல, அன்னைக்கு நைட்டு வீட்டுல பெரிய சண்டை போல, சத்தமாக அடிச்சு பார்த்துங்க. ஐயோ என்னாச்சுமா சின்ன பொண்ணு? அவ புருஷன் ரொம்ப அடிப்பான்னு சொல்லுவாளே, அடிச்சு விட்டானோ? அடிச்ச மாதிரிலாம் தெரியல கோமதிக்கா, 2 பேரும் வாய் வாத்திலும் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. இவ அந்த கோவத்துல தான் வேண்டான்னு சொல்லியிருக்கா. ஏன் வளர்ந்த மாடு, அவ புருஷன் அவளை அடிச்சா நம்ம ஏன் டூர் போகாம இருந்துக்கணும்? எங்கேயாச்சும் வெளியே போயிருக்கலாம். இப்ப பாரு பக்கத்துல இருக்கிற அந்த பார்க்குக்கு தான் கூட்டிட்டு போவீங்க. அங்க போய் என்னத்தை பார்க்க என்னத்தை வாங்கிட்டுங்க. அட விடு கலக்குருவி, அதான் அடுத்து பொங்கல் வருதுல, நல்ல பெரிய டூரா போயிருவோம்.
அதான் அப்ப பாப்பா வளர்ந்த மாடு. எப்படி நல்லா பிளான் பண்ணிட்டு டூருக்கு போற அன்னைக்கு கவர்ந்து அடிச்சு விழுந்து தூங்க தான் போறீங்க. இதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? இப்பவுமே அப்படி வாய் வைக்காத கலக்குருவி. ஒரு போயிட்டுனா என்ன பண்ணுவா? முதல்ல போறவான்னு பாரு, அப்புறம் இதெல்லாம் பத்தி பேசு. ஏ சின்ன பொண்ணு, அப்புறம் வசந்தியை பாத்தியா? ஏதாவது கேட்டியா? எங்க அவளை பாக்கக்கா? குரூப்ல வரமாட்டேன்னு மெசேஜ் போட்டு விட்டுட்டா. உடனே அவளை வலது கை இடத்துக்கு எல்லாம் நான் வரமாட்டேன் அவளும் பதிலுக்கு போட்டு விட்டாள்வே. லாஸ்ட்ல வெளியே போற பிளான் நாசமா போச்சு. கஷ்டமா தானமா இருக்கும். நல்லதுமா சந்தோஷமா இருக்கும்னு அவன் நினைச்சிருப்பா. அவன் புருஷங்காரை இப்படி பண்ணிட்டான். ஏக்கா, நீ எல்லாத்துக்கும் புருஷனையும் குறை சொல்லாதேக்கா. இவளுக்கு கொஞ்சம் வாய் நீளம் பார்த்துங்க. ஓவாதான் பேசுறா. அவன் நம்மகிட்டயும் அப்படிதான் பேசுவாமா. கொஞ்சம் புருஷங்கிட்ட பொறுத்து போயிருக்கணும். கோமதிக்கா, இக்க கோமதிக்கா. ஏன் பிள்ளைல இப்போதான் வசந்தி பத்தி பேசணும். இன்னும் வாசல்னு கூப்பிடுறா பாருங்க. ஆமா கோமதிக்கா, என்னன்னு கேளுங்க. வசந்தி, ஏமா வெளிய நிக்க? உள்ள வாமா. கோமதிக்கா, என்ன லட்சுமி சின்ன பொண்ணு நீங்களும் இங்க தான் இருக்கீங்களோ? ஆமா, வீட்டுல வேலை முடிஞ்சிச்சுல, அதான் சும்மா கோமதிக்கா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நீ ஓகே சொல்லியிருந்தா வெளியாவது போயிருக்கலாம். பிளானை நீ கெடுத்து விட்டா. இனி வீட்லயே தான் கிடந்து கும்மி அடிக்கணும். என்ன செய்ய, என் நிலைமை அப்படி ஆயிப்போச்சுல. வா வசந்தி, என்ன விஷயமா வந்தாமா? கோமதிக்கா, வெளியே போகலான்னு நினச்சோம்ல, என் புருஷன் போக வேண்டாம்னு சொல்லி சண்டை போட்டு கெடுத்துட்டா பார்த்துக்கோங்க. இப்போ பிள்ளைகள் வேற ஆசைப்படுது, எம்மா போவோம் எங்கேயாவது போவோன்ட்டு. எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வருமாக்கா? இந்த பக்கத்துக்கு பார்க்குக்காவது போவோமா வரையில? ஏன் 4 மணி பெருசா ஒரு பிளான் பண்ணா அதை கெடுத்து விட்டுரு. இப்ப பார்க்குக்கு வரையில பீச்சுக்கு வரையில வந்து கூப்பிடுறியா? ஏ சின்ன பொண்ணு, நான் என்ன சின்ன பொண்ணு பண்ணுவேன்? என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன். நீங்களாம் போயிட்டு வந்துருக்கலாம்ல, ஏன் போகாமல் இருக்கிய? வசந்தி, ஒருத்தர் வராம இருந்தாலும் நல்லா இருக்காதுலாமா. அதுவும் உன் வீட்டுல பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்தில் நாங்க எல்லாரும் எப்படிமா சந்தோஷமா வெளியே போக முடியும்? கஷ்டமா இருக்காதா? பார்த்தீங்களாக்கா, என்னால் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம். ஐயா, அப்படிலாம் சொல்லாதம்மா வசந்தி. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. இப்போ நம்ம சாயங்காலம் பார்க்குக்கு போவோம். என் பையனை ஆசைப்பட்டா பார்த்துக்க. அதை நாங்கள் போகலான்னு இருக்கோம். நீ சேர்ந்து போயிட்டு வந்துருவோம். பெரிய டூர் போகலான்னா என்னம்மா, கிட்ட எங்கேயாவது போவோம். அப்படியே கோமதிக்கா, போகலான்னு நினச்சிருக்கீங்களோ? நானும் என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன்க்கா. அவளையும் ரொம்ப ஆசைப்படுறாவ. சரி வசந்தி, போகலாம். ஏ கோமதிக்கா, பொங்கல் வருதுல, ஒரு பெரிய டூர் போவோமா? போவோம்மா. நல்ல இடமா பார்த்து வாங்கி போயிட்டு வந்துருவோம். முன்னாடியே வண்டி பிடிச்சி யாரெல்லாம் வரவன்னு கேட்டு காசு கலெக்ட் பண்ணி அப்படி அரேஞ்ச் பண்ணி போவோம்மா. சரி கோமதிக்கா, போவோம். நல்ல இடமா பார்த்து போகணுங்க. நல்லா சுற்றி பார்க்குற இடம் நிறைய இருக்கிற மாதிரி போகணும். கோமதிக்கா, டூர் போக நல்லா ஆசைப்படுங்க. இந்த தெருல இருக்கல அவளை எல்லாரையும் கூட்டி வாமா டூருக்குன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் வாரையும் பால்வே. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்க டூர் போறோம்னு சொல்லுங்க. சரின்னு மண்டையாட்டாள்வே. டூருக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில நீங்க மட்டும்தாக்க கிளம்பிய. இவ்வளவு எல்லாரும் போன்லயே நான் வரவில்லை அப்படின்னு மெசேஜ் போட்டு வீட்லயே கிடப்பாள்வே. இது தெரியாம நீங்க வண்டிக்காரனுக்கு போன போடுவிய, சோத்தெல்லாம் அள்ளி கட்டுவிய. நீங்க தாங்க பாவம். அதனால நான் சொல்றது கேளுங்க கோமதிக்கா. இவ்வளவு நம்பி டூரை பத்தி பேசாதியே. ஏ சின்ன பொண்ணு, ஏமா இப்படி சொல்ற? ஒரு நாள் இப்படி ஆச்சுன்னா இன்னொரு நாள் இப்படி ஆகுமா? என்ன கோமதிக்கா ஒரு நாள் சொல்றிய? எத்தனை நாள் யோசிச்சு இந்த பிளான போட்டோம். இப்படி போச்சு பத்தியா? கண்டிப்பா நம்ம டூர் போய்க்கிட மாட்டோக்கா. ஏன் வளர்ந்த மாடு வாயை வைக்காதே. இப்படி வாயை வச்சு அந்த காரியம் விளங்குமா? நான் வாய் வைக்கிறதுனால தான் இந்த காரியம் விளங்காம போகும் போல. நீங்க பேசக்கு மட்டும் தான் லாய்க்கு. ஒருத்தையும் டூர் போய்க்கிட மாட்டியே. ஏ சின்ன பொண்ணு, நான் கண்டிப்பாக வருவேன் சின்ன பொண்ணு, இப்படி சொல்லாதே. யாருக்கு தெரியும் 4 மணி அன்னைக்கு புதுசு கூட சண்டை போட்டு வீட்டுல கிடப்பா. நாங்க தான் ரோட்ல இருந்து திண்டாடணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? நீங்க ஒருத்தையும் டூர் போய்க்கிட மாட்டியே. புது வருஷம் வருமா டூர் போற மூஞ்ச முகரையும் பாருங்க. நீங்களாம் வாயாலே வடச்சுட மட்டும் லாய்க்கு. சரி சீக்கிரமா கிளம்புங்க. பக்கத்துல இருக்கிற பார்க்குக்காவது போயிட்டு வருவோம். வீட்டுல போய் கிளம்புற கேப்ல என் புதுசு திட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு வராம இருந்துடாதீங்க. இதுக்காக ஒழுங்கா போயிட்டு வருவோம். சீக்கிரமா போங்க. பிள்ளை குட்டியில கிளப்பி கூட்டிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் என்னதான் ஆசைப்பட்டாலும் ஒரு நாள் டூர் போய்க்கிட மாட்டியே. நம்மளால பிளான் மட்டும் தான் பண்ண முடியும். டூருக்குலாம் ஒரு நாள் போக முடியாது. பேசாம மூட்டை முடிச்ச கட்டிட்டு பார்க்குக்கு போவோம் வாங்க.